ஹாய் மக்களே! வெல்கம் பேக் டு ஹனுமா குட்டி சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இங்க பாருங்க நம்ம எங்க வந்திருக்கோம். லாஸ்ட் 100த் வீடியோல உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். ஆஞ்சநேயர் கோவிலுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற நரசிம்மரார் கோவில் வந்து போயிட்டு, கண்டிப்பா உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்னைக்கு சாட்டர்டே அதனால நாங்க கிளம்பி வந்தாச்சு கோவிலுக்கு. அதுக்கு ஆப்போசிட்ல வந்து நாங்க வந்து கயிறு வாங்கலான்னு சொல்லிட்டு, நான், அம்மா, அண்ணி எல்லாருமே ரெடி ஆயிட்டு வந்துட்டோம். இதுதாங்க என்ட்ரன்ஸ் உள்ள வந்தாச்சு. ஃபஸ்ட்டு இந்த தூண் இருக்கும். ஆஸ் யூஷுவலா எல்லா கோவில்லையும் இருக்க மாதிரி ஃபஸ்ட்டு அத தொட்டு கும்பிட்டுட்டு, நம்ம நேரா நடக்க வேண்டியது தான். கால் சுடாம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கீழ போட்டிருக்காங்க. இதுதாங்க நாமகிரி தாயார் அம்மன். இந்த கோபுரம் இருக்கு இல்லையா? இதுதான் நாமகிரி தாயார். இது ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா, மண்டபம் மாரியே இந்த கோயில் ஃபுல்லா இருக்கும். நாங்க போன அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா வெயிலு. கால் நடக்கவே முடியல. நாங்க ஆல்ரெடி சாமியெல்லாம் பார்த்துட்டு, நாமகிரி தாயார் பார்த்தாச்சு. அதுக்கப்புறமா நரசிம்மரார் சாமியும் பார்த்தாச்சு. பார்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துட்டு, அதுக்கப்புறமா உங்களுக்கு வீடியோ வந்து வெளியிலேருந்து காமிக்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா, உள்ள வந்து மொபைல் அலோட் கிடையாது. இங்க பாருங்க. அப்படியே நாமகிரி தாயார் சுத்தி வந்து பார்த்தாச்சுங்களா? பார்த்ததுக்கப்புறமா இங்க நேரா ஆப்போசிட்ல ஒரு மரம் இருக்கும். இந்த இந்த மரத்துக்கு இந்த சைட் உங்களுக்கு போய் காமிக்கிறேன் பாருங்க. ஃபுல்லா மலைக்கோட்டை தெரியுது பாருங்க. எங்க ஊர் மலைக்கோட்டைங்க அது. ஃபுல்லா குடைவரை கோயில். மலைக்கோட்டைய ஒட்டி தான் அந்த கோவிலே இருக்கும். மலைய கொடைஞ்சு தான் அந்த கோவிலே கட்டியிருப்பாங்க. இது ரொம்ப பிரம்மாண்டமா இருந்துச்சு இந்த மரம் பார்க்க. நெறைய குழந்தைங்க, நெறைய பேர் வந்து அப்படியே நிழல்ல அப்படியே சூப்பரா உட்காந்துருந்தாங்க. சாட்டர்டே வந்து ஆஸ் யூசுவலாவே ஆஞ்சநேயர் கோவில்லையும், நரசிம்மரார் கோவில்லையும் கண்டிப்பா கும்பல் இருக்குங்க. அதனால நம்ம மத்த நேரத்தில வந்தா கூட மத்த நாளெல்லாம் வந்தா சூப்பரா கொஞ்சம் நல்லா தனியா பார்த்துட்டு ஜாலியா வரலாம். பட் இன்னைக்கெல்லாம் செம்ம கும்பல். இங்க பாருங்க, இங்க ஒரு சாமி இருக்காங்க. அது அப்படியே உள்ள போனோம்னா, உள்ள யாருமே இல்ல. பட் உங்ககிட்ட காமிக்கிறதுக்காக இந்த கோபுரம்லாம் பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு. எல்லாமே மலைக்கோட்டை ஒட்டியே இருக்கும். செடியெல்லாம் அவ்வளோ அழகா பராமரிச்சிருந்தாங்க. குப்பல்லாம் ஒண்ணு கூட இருக்காதுங்க அவ்வளோக்கும். இங்க பாருங்க சூப்பரா இருக்கா? இப்படியே நம்ம வெளியில வந்துரலாம். இந்த ரோ மேல போகுது பார்த்தீங்களா? இந்த ரோ தான் வந்து நரசிம்மரார் சாமிய பார்க்கறதுக்காக போறாங்க. நான் ஆல்ரெடி பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் நேரா வந்தோம்னா, நடக்கிறதுக்குன்னே இந்த பாதை போட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா, ராமானுஜர் சந்நிதி இது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, ஸ்ரீராமர் சந்நிதி. உள்ள ஸ்ரீராமர், சீதாம்மா, லக்ஷ்மணன் இருக்காங்க. சாமி தெரியுதுங்களா உங்களுக்கு? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது வந்து கிருஷ்ணர் சந்நிதி. கிருஷ்ணர் உள்ள இருக்காங்க. வெளியவே வந்து ஆஞ்சநேயர் சிலை ஒண்ணு இருக்கு. அத நம்ம தொட்டு கும்பிட்டுக்கலாம். சாமி நல்லா தெரியுதுங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஸ்ரீ நம்மாழ்வார் சந்நிதி. இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன சிலையா ஒரு மண்டபம் இந்த இந்த கோயில் ஃபுல்லாவே மண்டபமா தாங்க இருக்கும். நெறைய தூண் இருக்கும். மண்டபமா இருக்கும். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இங்க பாருங்க. அப்படியே கீழ இறங்கி வந்துரலாம். கீழ இறங்கி வந்துட்டு, இது நரசிம்மரார் போற வழி நான் காமிச்சிருப்பேன். இங்கேருந்து பார்த்தாலே மெயின் தெரியும். வெளியில ரோடு வரைக்கும் நல்லாவே தெரியும். இந்த சாமிய பார்த்து தான் ஆஞ்சநேயர் வந்து இங்கேருந்து பார்த்தாவே ஆஞ்சநேயர் நல்லாவே தெரியுங்க. நரசிம்மரார பார்த்து தான் ஆஞ்சநேயர் வந்து கும்பிட்டுக்கிட்டே நின்றுருப்பாரு. இங்க பாருங்க. சூப்பரா இருக்குங்களா? செம்மையா இருக்கு. எனக்கு இந்த கோவில்லயே இந்த பிளேஸ் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா, அவ்ளோ குழந்தைங்கலாம் ஓடி ஆடி விளையாடுவாங்க. அது பார்த்தீங்கன்னா, பாருங்க மேல மலைக்கோட்டை. அப்படியே மேல மலைக்கோட்டை இருக்கும். சூப்பரா இருக்குங்களா? இங்க பாருங்க. அழகா இருக்கு பாருங்க. இதுதான் நரசிம்மரார். இந்த ஜன்னல் இருக்கு பாருங்க. இதுதான் நரசிம்மரார் சாமி உள்ள இருக்கு. நாங்க போய் எல்லாம் ஃபுல்லா பார்த்துட்டு வந்துட்டோம். பாப்பாவும் தம்பியும் வந்து நான் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். பின்னாடியே விளையாண்டுக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அவங்களையும் அப்படியே ஒரு சின்னதா ஒரு கவர் பண்ணிட்டு, இந்த பாறைய தொட்டு பார்க்குறப்போ அவ்வளோ திருப்தியா இருக்குங்க. சாமிய அப்படியே சாமி ஒட்டி இருக்கிறதுனால மனசுக்கு அவ்வளோ திருப்தியா இருக்குங்க. பாருங்க எவ்வளோ ஹைட்டா இருக்கு. அப்படியே அவ்வளோ பெருசா இருக்கும். அவ்வளோதான். அதுக்கப்புறமா நம்ம நேரா வந்துரலாம். சாமி கீழ இறங்கி தொட்டு கும்பிட்டாச்சு. நாங்க இங்கே தான் போன தடவ உட்காந்துருந்தோம். இந்த படிக்கட்டு வழியா நம்ம நரசிம்மரார் பார்த்துட்டு, நம்ம இந்த படிக்கட்டு வழியா கீழ இறங்கி வந்துரலாம். அதுக்கப்புறமா அதே ரூட் வழியா வெளியில வந்தோம்னா, இந்த கோவில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் வெளியில காமிச்சுறேன். இது வந்து ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் கோவில். லக்ஷ்மி நரசிம்மர் இந்த சாமி. நான் கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்தேன். மரமெல்லாம் வச்சுருந்தாங்க. நேரா உள்ள போய் காமிக்கிறேன். இங்கே பாருங்க. தெரியுதுங்களா? சாமி தெரியுதா? ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணன் சன்னதி. இந்த கோவில் சுற்றி வரப்போ இந்த வீடியோ கூலிங்காக இருக்குங்க.
நல்லா அப்படியே ஜில்லுன்னு இருக்கும். உள்ள வரும்போதே நல்ல ஜில்லுன்னு இருக்கும். ஒரு பயங்கர மனசுக்கு அவ்வளோ திருப்தியா இருக்கும். நம்பலாம் வீட்லயே சாப்பாடு செஞ்சு காலையில ஒரு 10 மணிக்கெல்லாம் வந்துட்டு, இந்த கோவில்ல உட்காந்து நல்லா சாமிய தரிசனம் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா ஒரு நிழல்ல உட்காந்து சாப்பாடு செஞ்சு சாப்பாடு வீட்லேருந்து எடுத்துட்டு வந்து சாப்பிடும்போது ஒரு திருப்தி இருக்கும் பாருங்க. அவ்வளோ சூப்பரா இருக்கும். பார்த்தீங்களா, இது வெளியிலேருந்து காமிக்கிற லக்ஷ்மி நாராயணன் சன்னதி. அப்படியே கீழ வந்தோம்னா நெறைய மரங்கள் இருக்கு. இந்த வில்வ மரம் அந்த மாரிலாம் நெறைய மரம் இருக்கு. இந்த பார்த்தீங்களா, இது வந்து நாகம்மா, அதுக்கப்புறமா பிள்ளையார் இருக்காரு. இதுதான் வெளியில நாங்க ஆல்ரெடி உங்களுக்கு என்ட்ரன்ஸ் காமிச்சிருப்பேன். காமிச்சுட்டு அதுக்கப்புறமா ஆப்போசிட்ல நம்ம தலைவர் பார்க்க வந்தாச்சுங்க. ஆஞ்சநேயர் செல்லக்குட்டிய பார்க்க வந்தாச்சு. இங்க பாருங்க நெறைய கடை நான் காமிச்சிருப்பேன். நெறைய கடை இருக்கு. நாங்க முன்னயே கயிறு வாங்கிட்டு வந்து அ ல நான் நரசிம்மர் பாதத்தில வச்சு நாங்க கயிறு வாங்கி கையில கட்டிக்கிட்டோம். இங்க பாருங்க என்ன அலங்காரம் பாருங்க. சூப்பரா இருக்கா? சனிக்கிழமை ஆஞ்சநேயர் இன்னைக்கு தங்க காப்பு அலங்காரம் போட்டிருக்காரு. சூப்பரா இருக்கு பாருங்க. பார்க்கவே அவ்வளோ அழகா இருந்ததுங்க. ரொம்ப திருப்தியா இருந்தது. ஆனா பயங்கர கும்பலா இருந்தது. எங்களால லைன்ல நிக்க முடியல. பட் நாங்க வந்து கோவில் சுத்தி வந்து சாமிய கும்பிட்டுக்கிட்டோம். சாமிய பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு கோவில் சுத்தி வந்து குழந்தைய வச்சுட்டு எங்களால லைன்ல நிக்க முடியல. இங்க பாருங்க சூப்பரா இருக்குங்களா? நல்லா தெரியுதுங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இங்கே பாருங்க லைன் வந்து இங்கேருந்து லைன் ஸ்டார்ட் ஆகுதுங்க. இங்கேருந்து இப்படியே வந்து லைன் வந்து உள்ள வரைக்கும் போகுது. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோல பார்க்கலாமா?